திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளை அன்போடு கூட வரவேற்கிறேன். வான்வழி வேத வகுப்பில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. குடும்ப குணாதிசயங்கள். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டிய அடிப்படை குணங்கள் என்ன? இந்த அடிப்படை குணங்களின் மேலே அந்த குடும்பமானது கட்டப்படும் பொழுது அது தேவ சந்ததியாக கட்டப்படும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமே இல்லை. இதை தான் நாம் படிச்சுட்டு இருக்கோம். நமக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இப்படி தான் இருக்கணும் நம்ம அப்படின்னு நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் கைக்கொள்வதிலே ஏதோ தடுமாற்றம் இருக்கிறது. இந்த உலகம் நம்மை பாதிக்கிறது பல வகையில். அதனால் நம்ம என்ன ஆகிடுறோன்னா, இந்த உலகத்தோட மிகப்பெரிய பாதிப்புக்கு நாம் செவி சாய்த்து விடுகிறோம். we have been yielded to the influence of the world. அந்த உலகத்துக்கு நாம் தாக்கத்தினாலே இரையாகி விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வேத வசனங்களை ஆவலோடு கேட்கிற நாமாகிலும் அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை, அந்த ராஜ்யத்தின் குடும்ப வாழ்க்கையை இந்த நல்ல குணாதிசயங்களின் மேலே கட்டிக்கொள்ள மீண்டும் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும். புதிய வருஷத்தில் நாம் ஆரம்பத்திலேயே இவைகளை கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம காதில் ஒரு வார்த்தையை கேட்க வைப்பார். நான்காவதாக இந்த குடும்ப குணாதிசய வரிசையில் பொறுமை, நீடிய பொறுமை. இன்றைய திருமண வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை, அதோட நிலைத்தன்மை, ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ மேரிட் லைஃப் ஒரு ஃபேமிலி ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இந்த சிமெண்ட் போடுங்க நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும், இந்த கம்பியை வச்சு கட்டுங்க ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் பண்ணுங்கள் அப்போ தான் பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். அதோட உறுதித்தன்மை, நிலைத்தன்மை அதை நமக்கு சொல்கிறாங்க இல்லையா பல வகையில். ஒரு குடும்பத்தோட நிலைத்தன்மைக்கு இன்றைக்கு ரொம்ப பெரிய சவால்கள் வந்துவிட்டது. பொறுமை என்கிற குணாதிசயமானது சகோதர சகோதரிகளுக்குள்ளே, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில், உறவுகளுக்கு நடுவில் இருக்குமானால் நாம் இந்த குடும்பத்தை உருவாக்குவதில் பொறுமை எவ்வளவு தூரத்துக்கு உதவியாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். பெரியவங்க சொல்லுவாங்க, பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க. இதுக்கெல்லாமா சண்டை போடுறது? இந்த வார்த்தைகளின் பிரயோகம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ளே என்னென்ன வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கோம், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடுறோன்னு இருக்குல்ல, அந்த சொல்லாடல் இன்றைக்கி மாறி இருக்குது, ரொம்ப மாறி இருக்குது. பெரியவங்க எங்கள் காலத்தில் நாங்கள் இப்படிலாம் பேச மாட்டோமே, தலையிலட்ச மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறீங்களே நீங்கள். ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசை ஞாபகம் பண்ணி பாருங்கள், அல்லது சின்ன வயசு பிள்ளைகளுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். என்னங்க, கணவனை மனைவியை பேர் சொல்லி அழைக்கவே மாட்டாங்க. ஒருவேளை பேர் சொல்லி அழைச்சாலும் கூட அது தலைமையில் அடிக்கிற மாதிரி அழைப்பாக இருக்காது முற்காலங்களில். இன்றைக்கு அப்படி இல்லை, எல்லாம் சமம், கலாச்சார மாற்றம், இந்த உலகமே சுருங்கி எல்லாமே ஒன்றுதான்ற மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க்கை முறையில் இந்த பணம், பொருட்கள், இவைகள் எல்லாமே மிகப்பெரிய மாற்றங்களை, தாக்கத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கொண்டு வந்துச்சுன்றது தான் இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு ஆபத்து. பொறுமை இல்லாத மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம். இந்த பொறுமை அரிதாகிவிட்டது. இதை நம்ம ஒத்துக்கணும். குறிப்பாக குடும்பத்துக்குள்ள பொறுமையற்ற பேச்சு. பொறுமையாக இருந்தால் எப்படி இருக்கும்? கனிவான பேச்சு இருக்கும். பொய் சொல்லுதல், ஒருவர் வஞ்சித்தல், ஒருவர் மேல் ஒருவர் கடுங்கோபமாக பேசுதல், உரத்த சத்தமாக கூக்குரல், இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமை இல்லை, அவங்ககிட்ட பொறுமை என்கிற குணம் இல்லைன்னு தெரியும். தடுக்குனா சண்டை, சின்ன அற்பமானதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையை துவக்கி நச்சரிக்கிறது, எரிச்சல் மூட்டுறது, கோபம் மூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே, உறவுகளுக்கு நடுவில் பெருகிவிட்டது. அதனால் இந்த திருமண முறிவு இருக்குது பார்த்தீங்களா, விவாகரத்து அப்படின்றது என்னென்ன ரீசனுக்கு வேணாலும் வருது, ரீசனே இல்லாமலும் வருது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பொறுமை என்பது, ஆவியின் கனியாகி இந்த பொறுமை என்பது
இந்த கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே, ராஜ்யத்தின் குடும்பமாகிய நமக்குள்ளே கவனிக்கப்பட வேண்டியது, மீட்டமைக்கப்பட வேண்டியது. தேவன் நம்ம மேலே பொறுமையாக இருக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் நாம் சக மனுஷரிடத்தில் ஏன் நம்ம அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்ம குடும்பத்துக்குள்ளே பொறுமையாக இருப்பதில்லை? என்னால் அதெல்லாம் பொறுத்துக்க முடியாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் இப்படி தான், இனி இந்த விஷயத்தில் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். பொறுமைக்கு எல்லை உண்டு. எவ்வளோதான் நான் பொறுமையாக இருக்கிறது? இதெல்லாம் நம்ம பேசுகிறது தானே. நான் பொறுமையாக இருப்பேன், ஆண்டவரை போல பொறுமையாக இருப்பேன், தேவன் நீடிய பொறுமை உள்ளவர், அதுபோல் நானும் கூட நீடிய பொறுமையாக இருக்க போகிறேன், நிபந்தனை இல்லாத அன்பினாலே நான் பொறுமையாக நடக்க தான் போகிறேன். ஏன் இப்படி பேசினா என்ன, இப்படி நடந்தா என்ன? யோசிப்போம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்ல வேண்டி வந்திருக்காதா இல்லையா? என்ன சொல்ல வரேன்னா, முரண்பாடுகள் வரும்பொழுது அங்கே பொறுமையற்ற ஒரு நிலைமையை உருவாகிடும். காற்றழுத்த தாழ்வு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வெப்பக்காற்று மேலே போகும், குளிர்காற்று கீழே இறங்கும். இந்த குளிர்காற்று கனமாக இருக்கும். அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைக்கு நடுவில் முரண்பாடுகள் இருக்கும் பொழுது அங்கே புயல் அடிப்பது போல பிரச்சனைகளும் சச்சரவுகளும் சண்டைகளும் கூக்குரலும் அப்படியே உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ முரண்பாடு இல்லாத குடும்ப வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணும், கட்டமைக்கணும். அது எப்படின்னா, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோட பிணைக்கப்படாதிருங்கள். ஒரு திருமணம்னு தொடங்கும் போது அங்கே விசுவாசத்துக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு திருமண உடன்படிக்கையை செய்து கொள்வதில் முதல் ஜாக்கிரதை வேணும். இன்னைக்கு 10ல் 9 பேர் இங்கேயே தவறு பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். உலகத்தில் வாழ்வதற்கான விஷயங்களை நம்ம முதல்ல பார்ப்போம், அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்ய நீதியை தள்ளி வச்சுட்டு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் சுகம், அதில் இருக்கிற ஒரு கம்ஃபர்ட், அடுத்தது அதில் ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டி, பணம் பொருள் இவைகளை வச்சு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் இருந்ததுனாக்கா அவங்களுக்கு எங்கே சண்டை வரப்போகுது, அதெல்லாம் நாளடைவில் சரியாக போயிடும். இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்கள், நீண்ட காலம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்த குடும்பங்கள் கூட தங்கள் பிள்ளைகளுக்கான திருமணம் வரும் பொழுது அங்கே ஒரு தவறு பண்ணுறாங்க. பிள்ளைகளும் இதை ரொம்ப சர்வசாதாரணமாக இன்றைக்கி எடுத்துக்கிறாங்க. இந்த முரண்பாடு பெரிய முரண்பாடு. இதில் பொறுமையெல்லாம் இருக்கவே முடியாது உங்களால். அப்படி எதிரெதிராக இருப்பவர்கள் விசுவாச விஷயத்தில் திருமணம் ஆன பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் சில காலம், சில வாரங்கள், மாதங்கள் மாத்திரம் நன்றாக பொறுத்து கொண்டு பொறுமையாக சகித்து நடப்பாங்க. ஆனால் இன்றைய தலைமுறையில் அது கூட எவ்வளோ நாட்களுக்குன்னு சொல்ல முடியல நம்மளால். அடுத்தது, நல்ல குணம் பாருங்கள், வெளி தோற்றம் பார்க்காதீர்கள். இந்த பூமிக்குரிய ஆலோசனைகள் அதை வச்சு அதை அடிப்படையாக கொண்டு பார்க்காம தேவ ஆலோசனை அடிப்படையாக கொண்டு முதல்ல முரண்பாடற்ற திருமண உடன்படிக்கையை ஏற்படுத்துவதில் முதல் கவனம் தேவை. அடுத்தது குடும்பம் ஆயிடுச்சு, வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனைகள் வருகிறது. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு நடுவில் இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா இல்லையா? அப்போ இந்த பொறுமை என்கிற ஒரு குணாதிசயத்தை வச்சுக்கித்தான் சகித்தல், பொறுத்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், இணங்குதல், இசைந்து போதல், இதெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22-23 நியாயப்பிரமாணத்திலே கொலை செய்யாதிருப்பாயாகன்னு உங்களுக்கு கட்டளை இருந்தது பார்த்தீங்களா பழைய காலத்தில். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு 3 விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணேன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுதல் குடும்பங்களுக்குள்ளே இது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டாள், நீ முட்டாள் அப்படின்னு சொல்லி பேசுவது, நியாயம் தீர்ப்பது, குற்றம் தீர்ப்பது ரொம்ப சகஜமாக போச்சு. நீ வேஸ்ட்டு, உன்னை கட்டினது வேஸ்ட்டு, நீ புருஷனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, வேஸ்ட்டு, நீ மனைவியாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, வேஸ்ட்டு. ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த 3 விஷயங்களை, எனக்கு ரொம்ப ஆச்சரியம்தான். ஆண்டவர் ஏன் இந்த 3 விஷயத்தை இப்படி சொன்னார்?
கொலைக்கு மாற்றாக இந்த 3 ஏன் சொன்னாருன்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன். பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்களேன். அப்போ ஆண்டவர் சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஞானமாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கு பொறுமை இல்லாமல், நியாயத்தை பார்க்காம, நம்ம நியாயத்தை பார்த்து கோபப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்தது, ஒருவரை உடனடியாக சொல்லிவிடுகிறோம் நீ வீண் என்று. அடுத்தது, அவர்களை நான் அறிவாளி நீ முட்டாள் என்று சொல்லிடுறோம். இதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். இன்றைக்கு இவைகளே நம்முடைய வாயில், நம்முடைய மனசில், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. குடும்பங்களுக்குள்ளே சுகம் இருக்கத்தக்கதாக, சமாதானம் இருக்கத்தக்கதாக ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கையிடுங்கள். நாம் தவறு செய்துவிட்டால் அதை அட்மிட் பண்ணிடணும். நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. இந்த ஒரு இடத்துக்கு வரணும்னா அங்கே பொறுமையாகிய பண்பு தேவை, சாந்தம் தேவை, ஒரு தன்னடக்கமான பண்பு அங்கே தேவைப்படுகிறது. இதுதான் அந்த பொறுமை என்ற கிரேக்க சொல்லுக்கான ஒரு அர்த்தம். எதிரினிடத்திலும் பொறுமையாக இருப்பது, அதை தான் இந்த பொறுமை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு குடும்ப பிரச்சனைகளில் எப்படி நாம் ரியாக்ட் பண்ணுறோம், அதாவது எதிர் செயல் எப்படி செய்கிறோம், பதில் தாக்குதல் எப்படி செய்கிறோம், இங்கே தான் பிரச்சனை பெருசாகும். இந்த பதில் தாக்குதல் ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் தான் நாம் எப்போவுமே ஒரு கட்டுப்பாடற்றவர்களாக இருக்கிறோம். நல்ல யோசிங்க. அவங்களுடைய முகத்தின் மாற்றங்களுக்கு நம்ம முகத்தில் மாற்றம், பதில் தாக்குதல். சொல்லுக்கு சொல், பதில் தாக்குதல். உதாசீனத்துக்கு உதாசீனம், பதில் தாக்குதல். சண்டைக்கு சண்டை, கோபத்துக்கு கோபம். இந்த மாதிரி பதில் தாக்குதல் செய்தால் எங்கே போய் முடியும்? முறிந்து போகும். இன்றைக்கு குடும்பங்கள் பொறுமையற்றவர்களாக, பதில் தாக்குதல் செய்வதிலேயே தேறினவர்களாக மாறிவிட்டோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமானது, முன்னெல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணுங்க ரொம்ப மஸ்ட்டு அப்படின்னு போதித்த காலம் உண்டு. இன்றைக்கி அந்த மாதிரி குடும்ப ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு போதித்தா அது சபையில் இருக்கிற 100 பேரில் அதில் ஒரு 40 குடும்பம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 35 குடும்பத்துக்கு அது பொருந்தலை. ஏன்னா அவர்கள் குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஒரு இரவு வேளையில் அந்த நேரத்தில் அமருவதில்லை. வித்தியாசமான பணி நேர மாற்றங்கள் எல்லாம் நிறைய இன்றைக்கி மாற்றம் வந்து போச்சு. இந்த உலகத்தோட போக்கில் இதெல்லாம் முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாறிப்போச்சு. ஆனாலும் கூட நீங்கள் மனது வைத்தால், நீங்கள் தீர்மானித்து விட்டால் ஒரு குடும்ப ஜெபத்தை கண்டிப்பாக செய்யலாம். சரி, இந்த குடும்ப ஜெபத்துக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு வாரத்தில் தினமும் குடும்ப ஜெபம் செய்யணுன்றதில் ஒரு சில மாற்றங்களை நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, கணவன் மனைவி மட்டும் ஒரு நாள் ஜெபம் செய்யுங்க, தினமும் பண்ணுங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நான் அப்படி செய்கிறேன் தினமும். ஆனால் அந்த எல்லாரையும் கூட்டு வச்சு ஜெபம் பண்ணோன்றது முடியலை உங்களுக்குன்னு வச்சுக்கல. நேரமே இல்லைன்னா வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் வாய்க்குதான் பாருங்கள், 2 நாள் வாய்க்குதான் பாருங்களேன், அதை பண்ணிவிடுங்க. அடுத்தது, பிள்ளைகள் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்டு அவர்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ண வைங்க, அவங்க பண்ணுங்க. பெற்றோர் பிள்ளைகளாக சேர்ந்து இந்த மாதிரி நாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை கர்த்தருக்கு பிரியமாக கொண்டு வந்தாதான் இந்த காலத்தில் நாம் அந்த குடும்பத்துக்குள்ளே அன்றைக்கி கோபதாபங்கள் இருந்தால் அந்த குடும்பமாக உட்காரும்போது ஜெபம் பண்ணும் பொழுது நாம் மன்னித்து கொள்ள, மனதை தேவனுக்கு வெளிப்படுத்த, தேவனில் மன்னிப்பு கேட்க ஒரு சமாதானம் அங்கே உண்டாகும். முயற்சி பண்ணி பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15வது வசனம், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். இது சபையில் செய்யப்பட வேண்டிய ஒரு ஒழுங்காக நீங்கள் வாட்சா கூட ஒவ்வொரு உறவுக்கு நடுவிலையும் நாம் அந்த மாதிரி செய்யலாம்ல. குற்றம் செய்து விட்டவர்களை நாம் பேசினா சரியாயிடும் சொல்லுவாங்கல்ல பெரியவங்க. நாம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, விட்டுறது. வரட்டும், நானே போகணுமா? இல்லை, நம்ம சில நேரத்தில் எப்படி நினச்சிக்கிறோம், நானே இறங்கி போகிறேனே அப்படின்னுவோம். இல்லை, குடும்பத்துக்குள்ளே நாம் ஆண்டவரை போல நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இறங்க வேண்டிய ஆள் நம்ம தான்.
இறங்குறதுன்னா உண்மையாகவே இறங்குறது அல்ல. அது ஆக்சுவலாக ஆண்டவரை போல மேன்மையாக நாம் தான் நடக்கிறோம். நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு மன்னிப்பை நாம போய் கொடுக்கலாம், அவர்களை உணர வைக்கலாம். அங்கே தான் நமக்கு பொறுமை தேவைப்படுகிறது. இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ளே அரிதான பொருளாக பொறுமை மாறிவிட்டது. நாம் அதை மீட்டமைக்கணும். பல நேரங்களில் குடும்பத்துக்குள்ளே பொறுமை இழந்து போவதற்கான காரணம் என்ன, ஒரு விரக்தி ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருவர் மேல் ஒருவர் மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லது மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதில் தான் நமக்கு மிகப்பெரிய தோல்வியும் விரக்தியும் ஏற்படும். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒரு மனிதரை நாம் மாற்ற முடியாது. அவர்களாகவே முடிவு செய்து தான் மாற வேண்டும். ஆனால் ஒன்று முடியும், என்ன நான் மாற்றிக்கலாம் இல்லையா, உங்களை நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கு எந்த தடையும் கிடையாது. நம்ம அதை பண்ண மாட்டோம், அது நமக்கு வராது. நம்ம எப்போவுமே என்ன மாதிரி போராடுறோன்னா, அவங்க மாறட்டும், அவனை மாற்றிடுறேன், அவங்கள மாற்றிடுறேன், அவரை மாற்றிடுறேன், என் மனைவியை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். விரக்தி தான் மிஞ்சும். இந்த போராட்டத்தை விட்டு வெளியில் வந்துடணும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், நாம் சகித்து கொள்ள வேண்டும், நாம் ஆண்டவரை போல சாந்தமும் பொறுமையுள்ளவர்களாக நடந்து கொள்ளணும்னு முடிவெடுத்துடணும். இல்லைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு நச்சரிப்பு இல்லை, தொடர்ந்து ஓயாமல் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. நாங்கள்லாம் அதிகபட்சம் சண்டை போட்டுனே தான் இருப்போம் டெய்லி அப்படின்னு கணவன் மனைவி பெருமையாக பேசிக்குவாங்க. இன்றைய கிறிஸ்துவ குடும்பம், ராஜ்யத்தின் குடும்பம் பொறுமையை கையாளுகிறதா? ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவுக்கான பொறுமை இருக்கிறதா? யோசிங்க. இன்னொன்று, அந்த குடும்ப உறவுக்கு நடுவில் இந்த பொறுமையற்ற நிலைமை ஏன் வருதுன்னு சொன்னால், பாவம் அதை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்க்கணும். பலவீனம் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். நாம் என்ன பண்ணிடுறோம்னா, ஒருவரோட பாவத்தை பாவமாக பார்க்குறோம், பலவீனத்தையும் பாவமாக பார்க்குறோம். அந்த பலவீனம் அப்படின்றத பலவீனமாக பார்த்து அதை தாங்கணும், அதை பொறுத்து கொள்ளணும். அந்த பலவீனத்தை குற்றமாக நினைக்கக்கூடாது. அப்படி தான் வேதம் நம்ம சொல்லுது. ரோமர் 15 முதல் வசனம், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நாம் பலவீனத்தையும் குற்றமாக பார்த்துடுறோம். இப்போ மனைவியானவள் பலவீனமான பாண்டம்னு இருக்கு இல்லையா, கணவன் அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இந்த விஷயத்தில் தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்க. நீங்கள் பொறுமையாக இருப்பதாக முடிவு செய்யுங்க. அந்த குடும்பம் ஒரு சமாதானமும் சந்தோஷமுள்ள குடும்பமாக இருக்கும். பதிலுக்கு பதில், போட்டிக்கு போட்டி போல நாம் பேசிக்கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருப்போமானால் அது மிகப்பெரிய மன முறிவில், கசப்பில் அந்த பிள்ளைகள் இந்த முன்மாதிரியை பார்த்து அவர்கள் இன்னும் வேகமாக சண்டை போடுபவர்களாக மாறிடுவாங்க, மாறிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு காரணம். ஆனால் விவாகரத்து செய்வதற்கு என்னால் பொறுமையாக இருக்க முடியலன்றதுக்காக முடிவெடுத்துடலாமா? இன்றைக்கி அநேக குடும்பங்கள் இப்படி தான் ஆகுது. என்னால் பொறுமையாக இருக்க முடியல, என்னால் சகிக்க முடியல, இந்த விஷயத்தை சகிக்க முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேசித்தன காரணம் இல்லாமல் நீங்கள் பிரிந்து போக கூடாது. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற பல நூறு காரணங்கள் இருக்கலாம். பொறுமையற்றவர்களாக இருந்தால் பிரிந்து விடுவோம். அப்போ பொறுமை என்பது வேசித்தனத்துக்கு முன்னால் இருக்கிற பல நூறு தவறுகளை கூட பொறுத்து கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்று தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதில் நிச்சயமாக தேவ நீதியின்படியாக நடக்கணும், தேவ ஆலோசனையின்படியாக நாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நமக்கான முன்மாதிரி நம்முடைய தகப்பனாகிய தேவன் தான். 1 பேதுரு 3:20 வசனம், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவ நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். தேவ நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறவர். நாம் நீடிய பொறுமையோடே ஒருவர் மனம் மாற வேண்டும். அவர்களுக்கான மாற்றம் அவங்க முடிவெடுக்கட்டும், அவங்க வரட்டும். அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன், நான் பொறுமையாக நடப்பேன். தேவன் தான் நமக்கு முன்மாதிரி. 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ தேவன் மனிதராகிய நம்ம மேலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்க வேண்டி இருக்குன்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோன்றது தான்.
அப்படியானால் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இருப்பாங்க. நாம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நீடிய பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். பெற்றோர் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மூத்தவர்கள் சகோதர சகோதரிக்கு நடுவில் நீங்கள் பெரியவங்களா, நீங்கள் நீடிய பொறுமையாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 1:16 அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். ஆண்டவர் இயேசு பவுல் மேலே நீடிய பொறுமையை காமிச்சாராம். அதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நம்ம பல இடங்கள் நம்ம பார்க்குறோமே. அப்போது தேவனை பின்பற்றுகிறவர்களாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நடக்கணுமா இல்லையா? எபேசியர் 5:1 அதெல்லாம் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அவருடைய குணாதிசயத்தை நாம் பின்பற்றும் இல்லையா? மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னாரே, அவர் பூரண சத்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராயிருங்கள். எபேசியர் 4:1-2 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி. மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையோடு ஒருவரையொருவர் தாங்குங்கள். நம்முடைய குடும்பம் தானே, நம்முடைய குடும்ப உறவுகள் தானே, ஒருவரையொருவர் தாங்கலாம். அவருடைய சுபாவம் மோசமாக இருக்குது, அவருடைய பழக்க வழக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது, அவர்கள் ஒழுக்கமற்று இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுக்குரியதை கூட சரியாக செய்வதே இல்லை. இன்றைக்கு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அப்படி இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் அவர்களிடத்தில் நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டமாக தோணுதில்லை? ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் நீடிய பொறுமையாக இருக்கணும்னு தானே நான் எதிர்பார்க்குறேன். தேவனின் மேலே நீடிய பொறுமையாக இருக்கணும்னு தானே நான் வேண்டிகிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே, என்னுடைய சகோதர சகோதரிகள் மேலே, என்னுடைய பிள்ளைகள் கணவன் மனைவியின் மேலே நான் நீடிய பொறுமையாக இருக்கணுமா இல்லையா? நியாயம் தானே அது? கொலோசியர் 3:12-13 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு, பொறுமை, அதோட விளைவாக இந்த மன்னிப்பு இருக்கிறது. நாம் உறவுகளுக்கு நடுவில் குற்றங்களை அடுக்கி பட்டியல் போட்டு மனதில் வைத்துக்கொண்டு அதை ஒவ்வொரு முறையும் தாக்குவதற்காக பதிலடி கொடுப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருப்போமானால் மன்னிக்கலை. மன்னிக்காத உறவு நிலைக்காது, அங்கே சமாதானம் இருக்காது. அப்போது இந்த பொறுமை என்பது நாம் ஆண்டவரோட குணாதிசயமாக வச்சுக்கிட்டு நடக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஆண்டவருடைய அந்த வளர்ச்சியில் நாம் வளருவோம், அவரை போல சாயலில் வளருவோம். அப்படி தானே நம்மகிட்ட எதிர்பார்ப்பு கடவுள் வச்சிருக்கிறாரு. தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன்குறித்தாராம். அது அவருடைய சாயல்னா என்ன? அவருடைய முகம், நிறம், உயரம், அது இல்லையே, அதான் இல்லையே. ஆனால் அவருடைய குணாதிசயம், தெய்வீக சுபாவம் இருக்கு இல்லையா, அதில் நீடிய பொறுமை மிக முக்கியமானது. அடுத்தது, நாம் நீடிய பொறுமையாக இருந்துட்டோம், பொறுமையாக நடக்கிற ஆள்னு வச்சுக்கோங்களேன், நாம் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க. இப்படியே இருந்தோம்னா மாற்றங்கள் நடக்கும். பொறுமையாக இருந்தால் எப்போ தான் அவங்க மாறுறதுன்னு கேட்குறோமில்ல. பொறுமை தேவனுடைய குணாதிசயம் தானே, பொறுமையாக இருப்போம், அவர்களிடத்தில் மாற்றம் வரும், தேவன் அந்த கிரியை செய்வார். பொறுமையாக இருப்பவர்களுக்கு ஒரு கூடுதல் நற்சாட்சி கிடைக்கும். யோபின் பொறுமையை பார்த்திருக்கிறீர்களே அப்படின்னு ஒரு நற்சாட்சி கிடைச்சதா இல்லையா? அப்போது ஒரு நற்சாட்சிக்கான மிக முக்கிய குணாதிசயம் பொறுமை என்பது. தேவனும் நம்மிடத்தில் பிரியமாக இருப்பார். அந்த தேவனுடைய பிரியத்தை, அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாக இருப்போம். பார்த்தீங்களா, குடும்பத்துக்குள்ளே பொறுமை என்கிற குணாதிசயம் எங்கேயோ தொலைச்சிட்டோம். எல்லாரும் அதை தேடி கண்டுபிடிச்சி மீட்டமைப்போம். Let us refresh our spirit in long suffering and perseverance. ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இது பொறுமையற்ற உலகத்துக்கு நடுவில் நாங்களும் பொறுமையற்றவர்களாகவே நடக்கிறோம், பேசுகிறோம். எங்களுக்கு நன்றாகவே தெரிகிறதப்பா, முன்போல இல்லை. இப்பொழுது
நாங்களும் எங்கள் சந்ததியும் இன்னும் பொறுமையற்றவர்களாக மாறுகிறதையும் பார்க்கிறோம். இதோ இதை நாங்கள் தொலைத்து விட்டோம். மீண்டும் புதுப்பித்து கொண்டு பிரியமாக வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தின் நற்குணமாகிய இந்த பொறுமை, நீடிய பொறுமை என்கிற குணாதிசயத்தை எங்களுக்குள்ளே புதுப்பித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்மை போல, உமது குமாரன் கிறிஸ்துவை போல நாங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அதற்கு வரும் சோதனைகளிலே எங்களை காப்பாற்றும். கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?